எதுக்காக இந்த மஞ்சளை போட்டு இப்படி ரெடி பண்ணணும்? கையெல்லாம் வலிக்குது தெரியுமா? ரெடி பண்ணிதான் ஆகணும். மஞ்சள்ங்கிறது நம்ம கலாச்சாரம், பாரம்பரியம், பெருமை. சாப்பாட்டுல போடுற மஞ்சளுக்கு என்ன பாரம்பரியம், என்ன பெருமை? என்ன சாதாரணமா பேசிட்டு இருக்க? சாப்பாடுல போடுற மஞ்சள்னு? மஞ்சள சாமிக்கு படைக்கிறோம், வீட்டு வாசல்ல கதவுல தடவுறோம். எந்த மங்களகரமான நிகழ்ச்சினாலும் மஞ்சள் தான் முதல்ல இருக்கணும். இந்த விஷயம் எதுக்குன்னா, மஞ்சளுக்கு அத்தனை நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. கிருமி நாசினி சொல்லுவாங்கல்ல, அதுல முதல் இடம் மஞ்சளுக்கு தான். அப்படியா? பாத்து வர மாட்டீங்களா? கண்ணு என்ன முன்னாடி இருக்கா இல்ல பின்னாடி இருக்கா? ஏய், என்ன திமிரா? யார பார்த்து என்ன பேசுற? ஒண்ணு ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? என்கிட்ட இப்படி பண்றியா? நான் யாருன்னு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி, நீ இவ்வளவு திமிரு காட்டுறியா? ஹலோ, வேலைக்காரி அது இதுன்னு ஓவரா பேசுனீங்க. ஓவரா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். அப்படியே தலை தனியா போயிடும். ஜாக்கிரதை. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த வேலையில இந்த சாமந்தி கிட்ட வேண்டாம், புரியுதா? என்ன பிரச்சனை? பாருங்கம்மா, நான் அன்னைக்கு மஞ்சள நைஸா ரெடி பண்ணுங்கன்னு சொன்னா, இவ என்ன வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு மிரட்டுறா. அப்படியா? ஆமாமா, இவ பெரிய ரவுடியா இருக்கா. இவள உடனே வேலையை விட்டு அனுப்புங்க, இல்லன்னா நான் இப்பவே வீட்டை விட்டு வெளியில போறேன். வேணாம் வேணாம் வேணாம், சாமந்திய அனுப்பிடலாம். நீ வீட்லயே இரு. சாமந்தி என்னென்ன வேலை பாக்குறாளோ அது அத்தனையும் நீ பாத்துரு. அப்படி என்ன பெருசா வேலை செஞ்சு கிழிச்சுட்டா இவ? பெரிய வேலையெல்லாம் எதுவும் பாக்கல. காலையில எழுந்ததும் தலை குளிச்சுட்டு துளசி மாடத்துக்கு விளக்கேத்துவா. அப்புறம் 5 மணிக்கு பாலை காய்ச்சி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுப்பா. வீட்டுல குவியிற அத்தனை பாத்திரத்தையும் அவதான் விளக்கி வைப்பா. மிஷின்ல துணி துவைச்சு முடிஞ்சதும் அதை எடுத்துட்டு போய் காய வைப்பா. காஞ்ச துணியெல்லாம் மடிச்சு வைப்பா. இனிமே இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நாளையில இருந்து நீ பாரு ஈஸ்வரி. மேடம், ஷால் ஐ ஸ்டார்ட்? யா, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னாச்சு? பாருங்க. என்ன அரசியல் எல்லாம்? எதெல்லாம் இல்ல, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துருவாங்க. ரொம்ப கேஷுவலா உட்கார்ந்து இப்ப மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு யார பத்தியும் எந்த கவலையும் இல்லை. பேசுறவங்க 1000 பேசலாம். ஆனா என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதத்தான் நான் எப்பவும் செய்வேன். அதனால நீங்களும் சரி, ஒளிஞ்சிருந்து உங்க பேச்ச கேட்டு சில பேர் ரசிக்கிறாங்க, அவங்கள பத்தியும் சரி, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ பேசுறது பண்றது எல்லாமே தப்பா இருக்கு, தெரியுதா? நான் பண்றதுல எப்பவுமே சரி தப்புன்னு கண்டுபிடிக்க பார்க்காதீங்க. நான் செய்யறது எல்லாமே சரிதான். என்ன யாராலையும் அவமானப்படுத்த முடியாது. அவமானப்படுத்தணும்னு நினைச்சவங்க தான் அசிங்கப்படுவாங்க. அது சரி, நல்லதையும் நியாயத்தையும் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாதுல்ல.
Can I apply it? யா. ஏய், என்னது இது? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு மேடம், என்னாச்சு? எனக்கு எரியுது, எரியுது. ஹே ஃபயர், நீங்க என்ன பண்ற? என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிரைவர் தம்பி, என்ன நீ திடீர்னு கோட் சூட் எல்லாம் போட்டிருக்க? நினப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. நைஸா இந்த வீட்ல இருந்து எடுத்து போட்டுக்கிட்டியா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. இது நல்லா இருக்கா இல்லையா? இந்த Dress என்னவோ உனக்கு சூப்பரா தான் இருக்கு. ஆனா யார் கொடுத்தது? அதான் அன்னைக்கு சொன்னனே, சின்னவரை பத்தி. அவர் தான் கொடுத்தாரு. ஐயோ, அந்த கொலைகார பாவி இங்கயா இருக்கான். என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ தானே சொன்ன அவ எவ்வளவு தப்பானவனு. அதனாலதான் திட்டின. ஆமா ஆமா, இப்ப இங்கதான் இருக்காரு. கடவுளே, அந்த ஆளு கண்ணை மட்டும் நான் பற்றவே கூடாதுப்பா. எப்படியாவது என்ன காப்பாத்து, ப்ளீஸ், எப்படியாவது என்ன காப்பாத்து. அன்னைக்கு ரொம்ப ஓவரா அவளை பயமுறுத்திட்டோமோ?